வாழ்க வளமுடன். இன்றைய நாள் 20/9/2025 விஸ்வாவசு வருடம் புரட்டாசி மாதம் 4ஆம் தேதி சனிக்கிழமை. நல்ல நேரம் காலை 7:45 முதல் 8:45 வரை, மாலை 4:45 முதல் 5:45 வரை. ராகு காலம் 9 மணி முதல் 10:30 வரை. குளிகை 6 மணி முதல் 7:30 வரை. யமகண்டம் 1:30 முதல் 3 மணி வரை. சூலம் கிழக்கு. பரிகாரம் தையர். சூரிய உதயம் 6:03. கரணம் 12 மணி முதல் 1:30 வரை. திதி இன்று அதிகாலை 12:55 வரை. திரையோதசி பின்பு சதுர்தசி. நட்சத்திரம் இன்று காலை 9:57 வரை. மகம் பின்பு பூரம். யோகம் இன்று காலை 6:02 வரை. மரண யோகம் பின்பு காலை 9:57 வரை. அமிர்த யோகம் பின்பு சித்த யோகம். சந்திராஷ்டமம் இன்று காலை 9:57 வரை. உத்திராடம் பின்பு திருவோணம். மேஷராசி நேயர்களே, எதிர்பார்ப்புகள் பூர்த்தியாகும். ஆசைகள் நிறைவேறி சந்தோஷம் அடைவீர்கள். இதுவரை இருந்து வந்த குழப்பங்கள் விலகும். நினைத்த காரியம் நிறைவேறும். பணியில் ஆர்வமான நிலை உருவாகும். வியாபாரத்தில் மாற்றங்கள் ஏற்படும். பொறுமையுடன் செயல்படுவது நல்லது. தன்னம்பிக்கை அதிகமாகும். அதிர்ஷ்ட திசை வடகிழக்கு. அதிர்ஷ்ட எண் 5. அதிர்ஷ்ட நிறம் மெரூன் நிறம். அஸ்வினி நினைத்தது நிறைவேறும். பரணி குழப்பங்கள் தீரும். கிருத்திகை பொறுமையுடன் செயல்படவும். ரிஷபராசி நேயர்களே, பேச்சுக்களில் லாபமான நிலை ஏற்படும். வீடு கட்டும் எண்ணம் மேலோங்கும். எண்ணங்களின் போக்கில் மாற்றங்கள் ஏற்படும். சொந்த பந்தங்களின் மூலம் மகிழ்ச்சியான நிலை உருவாகும். குழப்பங்கள் நீங்கும். பணியில் லாபமான நிலை உருவாகும். எதிர்பார்த்த ஒத்துழைப்புகள் கிடைக்கும். சிந்தனைகள் அதிகமாகும். பக்தியுடன் செயல்படுவீர்கள். அதிர்ஷ்ட திசை மேற்கு. அதிர்ஷ்ட எண் 2. அதிர்ஷ்ட நிறம் சிகப்பு நிறம். கிருத்திகை நினைத்தது நிறைவேறும். ரோஹிணி குழப்பங்கள் தீரும். மிருகசிருஷம் வளமான நாள். மிதுன ராசி நேயர்களே, பணியில் அலைச்சல்கள் கூடும். உடன் பிறந்தவர்கள் ஆசைகளை பூர்த்தி செய்து மகிழ்வீர்கள். லாபமான நிலை ஏற்படும். வெற்றிகள் கிடைக்கும். மனதில் புதுவிதமான அனுபவங்கள் உண்டாகும். தன்னம்பிக்கை ஏற்படும். நட்பு வட்டாரம் விரிவடையும். அதிர்ஷ்ட திசை தென்கிழக்கு. அதிர்ஷ்ட எண் 2. அதிர்ஷ்ட நிறம் வெள்ளை நிறம். மிருகசிரேஷம் அலைச்சல்கள் கூடும். திருவாதிரை திறமைகள் அதிகமாகும். புனர்பூசம் மாற்றங்கள் ஏற்படும். கடகராசி நேயர்களே, வீட்டில் ஆதரவான நிலை ஏற்படும். பண பரிவர்த்தனைகளில் மென்மையான நிலை உண்டாகும். பெரிய மனிதர்களின் நட்புகள் கிடைக்கும். கடன் சுமை குறைய பெறுவீர்கள். யோசித்து செயல்பட்டால் லாபமான நிலை ஏற்படும். பணியில் லாபங்கள் கிடைக்கும். பேச்சுக்களின் மூலம் ஆதாயங்கள் அதிகமாகும். நன்மைகள் அதிக அளவில் நடைபெறும். அதிர்ஷ்ட திசை மேற்கு. அதிர்ஷ்ட எண் 2. அதிர்ஷ்ட நிறம் சிகப்பு நிறம். புனர்பூசம் ஆதரவுகள் கூடும். பூசம் பிரச்சனைகள் தீரும். ஆயில்யம் வளமான நாள். சிம்மராசி நேயர்களே, தேகநலில் மாற்றங்கள் ஏற்படும். வீட்டில் உள்ளவர்களினால் அலைச்சல்கள் கூடும். அனுபவங்கள் அதிகமாகும். லாபங்கள் கிடைக்கும். வியாபாரத்தில் புதுவிதமான அனுபவங்கள் கிடைக்கும். தன்னம்பிக்கை ஏற்படும். எதிலும் யோசித்து செயல்படுவது நல்லது. பொருளாதாரம் மேலோங்கும். அதிர்ஷ்ட திசை வடகிழக்கு. அதிர்ஷ்ட எண் 3. அதிர்ஷ்ட நிறம் மஞ்சள் நிறம். மகம் நிதானம் தேவை. பூரம் அலைச்சல்கள் கூடும். உத்திரம் வளர்ச்சிகள் உண்டாகும். கன்னிராசி நேயர்களே, வீட்டில் உள்ளவர்களின் ஆசைகளை நிறைவேற்றுவீர்கள். கடன் சுமை குறைய பெறுவீர்கள். மேலதிகாரிகள் ஆதரவாக செயல்படுவார்கள். சொந்த பந்தங்களின் மூலம் விட்டு கொடுத்து நடந்து கொள்வது நல்லது. பொருள் வரவுகளின் மூலம் சேமிப்புகள் கூடும். பணியில் நிம்மதியான நிலை உண்டாகும். சுபிட்சங்கள் கூடும். அதிர்ஷ்ட திசை தென்கிழக்கு. அதிர்ஷ்ட எண் 7. அதிர்ஷ்ட நிறம் ஊதா நிறம். உத்திரம் ஆசைகள் பூர்த்தியாகும். ஹஸ்தம் விட்டு கொடுத்து நடந்து கொள்ளவும். சித்திரை சந்தோஷங்கள் கூடும். துலாம் ராசி நேயர்களே, எதையும் சமாளித்து வெற்றிகள் கிடைக்கப் பெறுவீர்கள். வயதானவர்களின் ஆதரவுகள் கிடைக்கும். பொது வாழ்வில் லாபங்கள் கிடைக்கும். தன்னம்பிக்கை உருவாகும். நிம்மதியான நிலை கிடைக்கும். வெற்றிகள் உண்டாகும். உத்தியோகத்தில் நுணுக்கங்களை கற்றுக்கொள்வீர்கள். சந்தர்ப்பங்கள் அதிகமாகும். போட்டி பொறாமைகள் விலகும். அதிர்ஷ்ட திசை தென்மேற்கு. அதிர்ஷ்ட எண் 5. அதிர்ஷ்ட நிறம் மெரூன் நிறம். சித்திரை ஆதரவுகள் கூடும். சுவாதி நிம்மதியான நாள். விசாகம் சந்தர்ப்பங்கள் கிடைக்கும். விருச்சிகராசி நேயர்களே, புதுவிதமான அனுபவங்கள் கிடைக்கும். வழக்கு விஷயங்களில் லாபமான நிலை ஏற்படும். வரும் காலம் தொடர்பான முக்கிய விஷயங்களை செயல்படுத்துவீர்கள். ஆதரவுகள் கிடைக்கும். தொழிலில் லாபமான நிலை ஏற்படும். இதுவரை இருந்து வந்த குழப்பங்கள் விலகும். பெருமையுடன் செயல்படவும். அதிர்ஷ்ட திசை தெற்கு. அதிர்ஷ்ட எண் 7. அதிர்ஷ்ட நிறம் பச்சை நிறம்.
விசாகம் தடைகள் விலகும். அனுஷம் ஆதரவுகள் கூடும். கேட்டை அனுபவங்கள் அதிகமாகும். தனுசு ராசி நேயர்களே, மனதில் புதுவிதமான அனுபவங்கள் கிடைக்கும். வேகமாக செயல்படுவீர்கள். தன்னம்பிக்கை ஏற்படும். வேலையாட்களின் உடன் இருப்பவர்களின் ஆதரவுகள் கிடைக்கும். அலுவலகத்தில் திறமைகள் கூடும். பிரச்சனைகள் விலகும். எதிலும் யோசித்து செயல்படுவது நல்லது. கௌரவங்கள் மேலோங்கும். அதிர்ஷ்ட திசை தென்கிழக்கு. அதிர்ஷ்ட எண் 2. அதிர்ஷ்ட நிறம் நீல நிறம். மூலம் நினைத்தது நிறைவேறும். பூராடம் ஆதரவுகள் கூடும். உத்திராடம் கௌரவங்கள் மேலோங்கும். மகர ராசி நேயர்களே, நினைத்த காரியம் நினைத்த விதத்தில் நிறைவேறும். தேவையற்ற பேச்சுக்களை குறைத்து கொள்வது நல்லது. சுற்று வட்டாரத்தில் புதுவிதமான அனுபவங்கள் கிடைக்கும். பொருள் வரவுகள் கிடைக்கும். வியாபாரத்தில் அலைச்சல்கள் கூடும். மேலதிகாரிகளிடம் பொறுமையுடன் செயல்படவும். தன்னம்பிக்கை அதிகமாகும். அதிர்ஷ்ட திசை தென்மேற்கு. அதிர்ஷ்ட எண் 2. அதிர்ஷ்ட நிறம் ஊதா நிறம். உத்திராடம் நிதானம் தேவை. திருவோணம் பொருள் வரவுகள் கூடும். அவிட்டம் ஆதரவுகள் கிடைக்கும். கும்பராசி நேயர்களே, மனதில் நினைத்த காரியம் நிறைவேறும். எதிலும் சந்தோஷமான முடிவுகள் கிடைக்கும். ஆடம்பர பொருட்களை வாங்கி மகிழ்வீர்கள். பணியில் மேன்மைகள் ஏற்படும். உழைப்பிற்கேற்ற முன்னேற்றமும் கௌரவமும் கிடைக்கும். சுபிட்சங்கள் கூடும். அதிர்ஷ்ட திசை தென்கிழக்கு. அதிர்ஷ்ட எண் 4. அதிர்ஷ்ட நிறம் பழுப்பு நிறம். அவிட்டம் நிம்மதியான நாள். சதயம் பிரச்சனைகள் தீரும். புரட்டாதி வளர்ச்சிகள் உண்டாகும். மீனராசி நேயர்களே, மனதளவில் இருந்து வந்த குழப்பங்கள் விலகும். வீட்டில் சந்தோஷமான நிலை கிடைக்கும். தடைப்பட்ட வேலைகளை செய்து முடிப்பீர்கள். எதிலும் அனுசரித்து நடந்து கொள்வது நல்லது. நன்மையான நிலை ஏற்படும். உடன் பிறந்தவர்கள் ஆதரவாக செயல்படுவார்கள். புதுவிதமான அனுபவங்கள் கிடைக்கும். புத்துணர்ச்சி ஏற்படும். நெடு நாட்களாக நினைத்த காரியம் நிறைவேறும். சாதகமான சந்தர்ப்பங்கள் உண்டாகும். அதிர்ஷ்ட திசை தெற்கு. அதிர்ஷ்ட எண் 5. அதிர்ஷ்ட நிறம் ஊதா நிறம். புரட்டாதி பிரச்சனைகள் தீரும். உத்திரட்டாதி நன்மைகள் ஏற்படும். ரேவதி வளமான நாள். நம்புங்கள், நல்லதே நடக்கும்.